Seas Ministries. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். மீண்டும் ஒரு முறை கூட இந்த நல்ல நாளின் காலை நேரம் இந்த காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரி மூலமாக அருமையான தேவ பிள்ளைகளோடு இந்த யூடியூப் சேனலில் பேசும்படி ஒரு தருணத்தை கூட கர்த்தர் தந்ததுக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் கருவழியை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். கடந்த மாதம், கடந்த நாட்கள் நினைத்து பார்க்கும்போது நம்மை விட்டு விலகாத மேகம், முன் செல்லும் மேகம், கூட சொல்லும் மேகம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்ததை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த காலையில் அவருக்கு அல்லேலூயா நன்றி பலிகளை செலுத்துவோம். தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமை இந்த காலையில் உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் கடந்து வரட்டும். அவருடைய வல்லமை வெளிப்படட்டும். தேவகரம் கிரியை செய்யட்டும் இந்த நாளிலும். ஆமேன். காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அதனுடைய ஸ்தாபகரும் போதகருமான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியை இன்னும் தேவனுக்கு மகிமையாய், ஆசீர்வாதமாய், ஆத்தும அறுவடையில் ஆமேன் வளர்ந்து பெருகும்படி ஏசு அப்பாவிடத்தில் மன்றாடுகிறேன். கர்த்தர் அப்படி செய்வாராக. இதுவரை இந்த ஊழியத்தை நடத்தி வந்த தெய்வம் இனி இதைவிட மேலாக நடத்தி செல்வாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். சில நிமிடங்கள் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், அதனுடைய 29வது வசனம், அதன் முதல் பகுதி. உபாகமம் 33வது அதிகாரம், அதனுடைய 29வது வசனத்தினுடைய முதல் பகுதி விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. தேவன் நம்மை பார்த்து கேட்குறார், உங்களை பார்த்து. அல்லேலூயா. ஓ, ஒருவேளை ஆமே உங்கள் சூழ்நிலையை கண்டு, உங்கள் கஷ்டத்தை
நீங்கள் பார்த்து இத்தனை வருஷமாக நீங்கள் பட்டு வருகிற அனுபவித்து வருகிற பாடுகள், வறுமைகள், திண்டாட்டங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இன்னைக்கு மாறாதா, நாளைக்கு மாறாதா, இந்த கடன் சுமை என்னை விட்டு விலகாதா, இதற்கான ஒரு வழி திறக்கப்படாதா? ஹல்லேலூயா. என் பிள்ளையினுடையதான இந்த சோத்திரம் எதிர்காலம் மகிமையாய் மாறாதா? கர்த்தாவே, எனக்கு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? பிள்ளைகள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண மாட்டீங்களா? என்றெல்லாம் பலவிதமான ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடும் கூட காணப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான். நம்முடைய சூழ்நிலைகளை கண்டா நம்மை சுற்றி சூழ்ந்து கிடக்கிற ஜனங்கள் கூட நம்மளை சாபத்தீடானவர்கள் என்று சொல்லலாம், சொந்தக்காரர்கள் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம். உனக்கு தானையா இவ்வளோ கஷ்டம், நீ தானையா இவ்வளோ பாடுபடுறா, நீ போகிற இடமெல்லாம் கஷ்டமாக இருக்குதே, வேதனையாக இருக்குதே என்று சொல்லி நம்மை அற்பமாக நினைத்து கொண்டிருக்கலாம். அதையும் நாம் கேட்டுட்டு நம்மை நாமே ஹல்லேலூயா வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து நம்மளே சொல்லுகிறோம், நீ பாக்கியவான் அல்ல, நீ சாபம் பிடித்தவை. நீ படுகிற பாட பார்த்தா எங்கேயோ சாபம் உனக்கு மேலே இருக்கிறது என்று சொல்லி நம்மளையே வேதனையாக குத்தி கொண்டிருக்கிறோம். நம்மையே வார்த்தைகளினால் உருவ குத்தி கொண்டிருக்கிறோம். பிசாசு நம்மை பார்த்து சொல்லுகிறான், நீ மட்டும்தானே இவ்வளோ கஷ்டப்படுறா, நீ மட்டும்தானே இவ்வளோ வேதனையில் இருக்கிறா. மற்றவர்களை காட்டி கொடுப்பான், நம்மோடு ஆராதிக்கிறவர்களை காட்டி கொடுப்பான், வேலை செய்கிறவர்களை காட்டி கொடுப்பான், அண்டை உலகத்தை காட்டி தருவான், உடன்பிறப்புகளை காட்டி தருவான். அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. அவங்களுடைய காரியங்கள் ஜெயமாயிருக்கும். இந்த உலகத்தில் அவங்க விரும்பினது நடந்து கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் அவங்க காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஆனால் நமக்கோ நாம் விரும்பினது நடக்கல, நாம் ஜெபித்த காரியம் வரல, நாம் எதிர்பார்த்த நன்மை வரல. இப்படியே நம்மை ஹல்லேலூயா வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் போது நாமும் சொல்லுகிறோம், நான் பாக்கியவான் அல்ல. ஆனால் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள். தேவனை ஆராதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை இந்த பூமியிலே இந்த உலகத்தினுடைய சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், கஷ்டப்பாடுகள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு, நீ பாக்கியவான். ஏனென்றால் இந்த வனாந்தரம் வழியாக தான் உன்னை நடத்தி, நீ கட்டிராத, நீ பிரயாசப்படாத, நீ பாடுபடாத, அல்லேலூயா, நீ நடாத திராட்சை தோட்டங்களை, ஒலிவ தோப்புகளை, நீ கட்டாத வீடுகளை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. அந்த கானானுக்குள்ளே போகணுமானா இந்த வனாந்தரம் வழியாய் போய்த்தான் ஆகணும். இந்த வனாந்தரமாய் போகும்போது நம்முடைய பார்வையில் இந்த கஷ்டம், இந்த சூழ்நிலை, இந்த நெருக்கம் நம்மை சூழ்ந்து கிடக்கும் போது நமக்கு தோணும், நான் பாக்கியவான் இல்லை என்று. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பாக்கியவான். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் ஹல்லேலூயா அழைத்து வேறு பிரித்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என் தாசன். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்து உன்னை நிரம்பி வழிய செய்வேன். நீ பாக்கியவான். இங்கே உபாகம புஸ்தகத்தில் இந்த 33:29 இந்த முதல் பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். தேவனை ஆராதிக்கிற ஜனமே, தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகளே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் பாக்கியவான் தெரியுமா? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை வைத்து, உலகத்தினுடையதான காரியங்களை வைத்து கொண்டு ஹல்லேலூயா பாக்கியவான் என்று உலகத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறது. பணபலம் படைத்தவர்களை, பொருள் பலம் படைத்தவர்களை, பொன்னு வெள்ளியுடையவர்களை, சொத்து சுகமுடையவர்களை, நல்ல உயர்ந்த ஸ்தானமுடையவர்கள் என்று இப்படியே பார்க்கும்போது அப்படிப்பட்டவர்களை பார்த்து உலகம் சொல்லுகிறது அவன் பாக்கியவான் என்று. ஆனால் என் அன்பு தெய்வம், பரலோகத்தின் ராஜா, சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற தெய்வம் உங்களை பார்த்து இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ பாக்கியவான். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால பாக்கியவான். ஹல்லேலூயா, என்னுடைய இரத்தத்தால் உன்னை மீட்டெடுத்ததுனால நீ பாக்கியவான். ஹல்லேலூயா, என்னுடைய ரட்சிப்பை உனக்கு நான் தந்திருக்கிறதுனால பாக்கியவான். ஹல்லேலூயா, நித்தமும் உன்னை நடத்துகிறதுனால நீ பாக்கியவான். தேவன் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா?
இல்லை இந்த உலகம் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறதை ஹல்லேலூயா ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் பாக்கியவான் என்று சொல்லுங்கள். இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல, ஐயோ நான் பாக்கியமான ஒரு அனுபவம் எனக்கு இல்லை, என்ன பாக்கியவான் என்று யாரும் சொல்லதுக்கு அளவுக்கு நான் இல்லை, எனக்கு பேர் இல்லை, புகழ் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை சொல்வதற்கு. அல்லேலூயா. ஆனால் என்னோடு கூட படித்த இன்னாரை இப்படி சொல்லுகிறாங்க, என்னோடு கூட ஹல்லேலூயா என் குடும்பத்தில் உள்ள இன்னாரை இப்படி பேசுகிறாங்க என்றெல்லாம் நான் புலம்புகிறோமே, இது இயற்கை தானே. ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், அது அல்ல பாக்கியவான், நீ பாக்கியவான். உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீ பாக்கியவான், நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம். அங்கே சொல்லுகிறார் பாருங்க, உனக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கு ஒப்பானவன் யாருமே கிடையாது. நாம் ஆராதிக்கும் தேவனுக்கு ஒப்பானது எதுவுமே கிடையாது. மேலே வானத்திலும் கிடையாது, கீழே பூமியிலும் கிடையாது. அப்படியானால் அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. வனாந்தரத்தில் தான் செழிப்பை கொடுக்கிற தெய்வம், வனாந்தரத்தில் இரவு பகலாய் பாதுகாத்து நடத்தி வந்த தெய்வம், இந்த உலகமாகிய வனாந்தரத்தில் நம்மை மகிமையாய் நடத்தி வந்திருக்கிறார், இன்னும் நடத்துவார். நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை அல்லேலூயா தேவன் காட்டுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை கர்த்தர் இந்த உலகத்துக்கு காட்டுவார். முதலாவது நீங்கள் பெற்ற ரட்சிப்பை நினைத்து சொல்லுங்க, நான் பாக்கியவான். உங்கள் பாவத்தை ஆண்டவர் மன்னித்ததுனால சொல்லுங்க, நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. உங்கள் மீறுதலை அவர் மன்னித்ததுனால சொல்லுங்க, நான் பாக்கியவான். இன்றைக்கு மரித்தால் நித்தியதைக்கு போவேனுங்கிறதுனால சொல்லுங்க, நான் பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்கிற வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இதை குறித்து சங்கீதம் 84 அதனுடைய 4வது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க, நீ பாக்கியவானப்பா என்று சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. இனி ஒருபோதும் நீங்கள் சொல்லக்கூடாது, அல்லேலூயா நான் தரித்திரமானவன், அல்லேலூயா நான் ஒன்றும் இல்லாதவன் என்று சொல்லாதீங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. சகலத்தையும் அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் என்கிற அதிகாரம் உள்ள தெய்வம். சொல்லுங்க, நான் பாக்கியவான். நீங்கள் என்ன சொல்லுறீங்களோ அது நடக்கும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுங்க. எனக்குள்ளே ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய இயேசு மகாராஜா இருக்கிறாரு. இங்கே தாவீதுக்கு நன்றாய் தெரியும், ஆண்டவரை ருசித்தறிந்தவன், அவருடைய அன்பை அனுபவித்தவன், அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் பெற்றவன். அவன் சொல்லுகிறான், உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் மனுஷன், பாவ மன்னிப்பு பெற்றவன் பாக்கியவான். அல்லேலூயா. அதனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். இங்கே தாவீது சொல்லுகிறார், அவருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அவருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறீங்களா? அவருடைய வீடாகிய சபையில் அவரை தொழுது கொண்டு அவரை துதித்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்களா? தைரியமாக சொல்லுங்க, நான் பாக்கியவான். இந்த உலகம் என்னை பாக்கியவான் என்று சொல்ல போகுது. எனக்கு ரெட்டிப்பான நன்மை உண்டு, ஆவிக்குரிய நன்மையும் உண்டு, பூமிக்குரிய நன்மை எனக்கு உண்டு. இன்றைக்கு பூமிக்குரிய நன்மை இல்லாததுனால ஏதோ தரித்திரர் என்று நினைத்து அற்பமாய் பேசலாம், பேசட்டுமே. கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு, அவர் நம்மை பாக்கியவான்களாய் காட்டுவார். அல்லேலூயா. அப்படி வீட்டில் வாசமாக இருக்கிறீங்களா? அந்த வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, அவர் வீட்டில் வாசமாக இருங்க. அவர் வீட்டுக்கு ஓடி ஓடி போங்க. ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்வார்களாம்? அந்த பாக்கியவான்கள், அந்த வசனம் சொல்லுகிறது பிற்பகுதி, அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். பாக்கியவான்களுடைய வேலை என்ன? அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பார்கள், எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பார்கள், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிப்பார்கள். சிறைச்சாலையில் தான் கிடந்தாங்க பவுலும் சீலாவும். ஹல்லேலூயா. கட்டப்பட்டு கிடந்தாங்க, கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு கிடந்தது. நமக்கெல்லாம் நன்றாய் தெரியும், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவங்க என்ன செய்தாங்க? அவங்க பாடி துதிக்க ஆரம்பித்தாங்க. எங்கே தாவீது சொல்லுகிறாரு, அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறதை விட்டு விலகாதிருங்க. துதி செலுத்துவதே செம்மையானவர்களுக்கு தாகும். நீங்கள் பாக்கியவான்கள் அல்லவா? நீங்கள் துதித்து தான் ஆகணும். துதிக்க துதிக்க தான் தடைகள் நீங்கும். துதி துதி என்று சொல்லி இன்னொருத்தர் சொல்லித்தர வேண்டியதில்லை. நீங்கள் துதிச்சிட்டே இருங்க. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம் எழுந்தருளுவார்.
எந்த காரியம் நடக்காமல் இருக்கோ அந்த காரியத்தில் எழுந்தருளி வருவார். எந்த தடையோ அதை உடைக்க தூதர்களை அனுப்புவார், வார்த்தையை அனுப்புவார், அவரே இறங்கி வருவார். ஆகவே அப்படி வீட்டில் இருக்கிறீங்களா, நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவரை துதித்து கொண்டிருங்க. எப்பவும் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவருடைய ஆலயத்தில் போய் துதிச்சுட்டு இருக்காதீங்க, எல்லா நாளும் அவரை துதியுங்க. அடுத்து சொல்லுகிறாரு, அல்லேலூயா, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இங்கே வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து சொல்லுகிறார், அவரில் பலன் கொள்ளணும். பரிசுத்த ஆவியாகிய பலன் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளணும். அவர் பலன்தான் சாத்தானை ஜெயிக்கிற பலன். அந்த பலனை கொள்ளுகிற மனுஷன் அவரில் பலன் கொள்ளணும். அல்லேலூயா. நமக்கு தேவை அந்த அபிஷேகத்தின் வல்லமை தான், அந்த பலன் தான். அப்படி நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? கன்ஃபார்மாக நீங்கள் பாக்கியவான்கள். அடுத்து சொல்லுகிறாரு, தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் தான். அல்லேலூயா. இருதயம் எப்பொழுதுமே இயேசுவுக்கு சிங்காசனம் போட்டு கொடுங்க. இயேசு கிறிஸ்து அதுக்குள்ளே இருப்பாராக. இயேசு கிறிஸ்து உங்களில் ஆளுகை செய்வாராக. இருதயத்தில் கேடானது எழுதப்படக்கூடாது. இருதயத்தில் கசப்போ முறுமுறுப்போ எழுதப்படக்கூடாது. இருதயத்திலிருந்து பொல்லாத யோசனைகள் புறப்படக்கூடாது. அதுக்கு அங்கே இடம் கொடுக்கக்கூடாது. இருதயம் எப்படி இருக்கணும்? செம்மையான வழி. செம்மையான வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் தான் வழி. அந்த வழியை உள்ள வைங்க, உங்கள் இருதயம் செம்மையாக இருக்கும். அப்போ இருதயத்தில் செம்மையான வழிகளை யார் தான் கொடுக்க முடியும்? கர்த்தர். அப்படியானால் நீங்களும் நானும் இருதயத்தில் தேவனுக்கு இடம் கொடுக்கணும். கர்த்தர் சொன்னார், இருதயம் கேடு நிறைந்தது, பொல்லாப்பு நிறைந்தது என்று. இந்த பொல்லாப்பு நிறைந்த கேடு நிறைந்த இருதயத்துக்கு கர்த்தருக்கு இடம் கொடுத்துட்டா போதும். அவர் உள்ளே இருந்தா பொல்லாப்பு வராது, கேடு வராது, எந்த கேடான காரியம் ஒன்றுமே வராது. ஆகவே இருதயம் செம்மையாக இருக்கிறவங்க, இருதயத்தில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவங்க, யோசனைகளை கொண்டிருக்கிறவங்க, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தால் அவன் செம்மையான இருதயம். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நல்ல காலை நேரத்தில் அல்லேலூயா சந்தோஷமாக சொல்லுங்கள், நான் பாக்கியவான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பாக்கியவானாக மாற்றுவார். உங்களை அழைத்ததே பாக்கியவானாக மாற்றுவதற்காகத்தான். என்னை அழைத்ததே பாக்கியவானாய் மாற்றுவதற்காகத்தான். லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகத்தான் இயேசு நம்மை அழைத்தார், தெரிந்தெடுத்தார். தரித்திரமாய் இருக்க, பிரயோஜனமற்று இருக்க பரிசுத்த தேவன் நம்மை தெரிந்து கொள்ளல. பாக்கியவான் என்று ஜனங்கள் சொல்ல வைப்பார் ஆண்டவர். பாக்கியவதி என்று ஜனங்கள் உங்களை சொல்ல வைப்பார், வாழ்த்த வைப்பார் ஆண்டவர். அதுக்கு தான் அழைத்தார். அதுக்கு செய்ய வேண்டியது என்ன? அப்படி வீட்டில் வாசமாயிருங்க, அவர் எப்போதும் துதித்து கொண்டிருங்க. அல்லேலூயா. அவரில் பலம் கொள்ளுங்க. ஆமே. இருதயத்தில் செம்மையான வழிகளை கொண்டிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதே சங்கீதம், அல்லேலூயா, சோத்திரம். ஆமே. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ பார்த்தீங்களா, அவரை நம்புகிறவன் பாக்கியவான். அவரை நம்புங்க, அவரை முற்றிலும் நம்புங்க. யோபு பக்தன் அவரை நம்பி நின்றார். அல்லேலூயா. என் சரீரம் முழுவதும் அழுகி நாறி போனாலும் அல்லேலூயா, ஆமே, என் மீட்பர் வருவார், நான் அவரை காண்பேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய நம்பிக்கை அவர் மேலே. எதுவுமே இல்லை, எல்லாமே போயிற்று. சோத்திரம். ஆனால் சொல்லுகிறார், அவர் வருவார், நான் காண்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அப்போ நானும் உயிரோடு தான் இருப்பேன், நான் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு உலக மனிதர்கள் பாக்கியவான் என்று சொல்லுகிறார்கள். அந்த பாக்கியவான் அல்ல நீ. நீ நித்தியதைக்குரிய பாக்கியவான். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட பாக்கியவான், தெரிந்து கொள்ளப்பட்ட பாக்கியவான், பரிசுத்த ஆவியை பெற்ற பாக்கியவான். தேவனை துதிக்கிற பாக்கியம் உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் தங்க பாக்கியம் தந்திருக்கிறாரு. ஆமேன். அவரை நம்புகிற ஒரு இதயம் தந்திருக்கிறாரு, தான் பாக்கியவான். இந்த பாக்கியவான்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், பிறகு எல்லாம்னு சொல்லிட்டாரு பாருங்க.
இந்த உலகத்தில் எதையெல்லாம் வச்சு பாக்கியவானுங்கிறாங்களோ அது அத்தனையும் நமக்கு கேரண்டியாக கொடுக்குறாரு. நிச்சயமாக இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும். ஆமை சோர்ந்து போகாதுங்க, அவரை நம்புங்க. இந்த வார்த்தையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாக்கியவான் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் அவர்கள் பாக்கியவான்கள் என்பதை கர்த்தர் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்து பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி, இந்த ஊழியத்தை ஆசீர்வதி, இதன் தேவைகளை நிறைவேற்றி கொடும். மிகப்பெரிய எல்லையில் இதை கொண்டு வரும் நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா
ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்திரே நன்றி ஐயா சுகம் தந்திரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை